सर्वदा सुप्रसन्नं ह्यवधूतं समाश्रये नमः कूटस्थरूपाय चिद्रूपाय नमो नमः नमो वेदान्तवेद्याय भुवनेशी नमो नमः पुदुकोटै भुवनेश्वरी पीठं जयति स्वामी अधिष्ठानं स्वयं प्रकाश सदाशिव अवधूत अறக்கட்டளை சார்பாக அனைத்துலகம் வேண்டி தொடர்ந்து நடைபெற்று வரக்கூடிய நெல்லிபவத்திலே இந்த இடத்துல सीतारामियर विश्वास करता है जिसको आखिर में विश्वास यासी करना चाहिए वसुधारा बला वसुधारे नित्य कल्याणी वीरवती ईश्वरी सर्वमंगलमंगल्या हरि वसुदेव वसुधारे वसुधरी हरे भाग्य करी तत्नगरी स्वाहा அப்படின்னா நமக்கு எப்படி எதுலையுமே குறைவில்லாத செல்வம் நம்மள்ட்ட இருக்கணும். நாம எல்லாரும் நாம என்ன பண்றோம் அப்படின்னா அறியாமையினால இந்த பணம் மட்டும்தான் பணம் நினைச்சிருக்கோம். ஆனா அதுல உலகம் நம்ம உடல்லே எத்தனையோ கோடி ரூபாய் இதெல்லாம் சிந்தித்து பார்த்தா நமக்கு புரியும். உங்களுக்கு மூக்கி போச்சுன்னா எத்தனை ரூபா கேட்கிறார் டாக்டர், கிட்னி போச்சுன்னா எத்தனை ரூபா கேட்கிறார், ஹார்ட்டுக்கு எத்தனை ரூபா செலவாகுது, கண்ணுக்கு எத்தனை ரூபா செலவாகுது, விஷயம் தெரியணும்னா 45,000 ரூபாய்க்கு ஊசிட்டு போகணும். அதனால உங்களுக்கு நம்ம உடம்பே ஒரு பெரிய தரம். ஸ்ரீ சுத்தம் அதனாலதான் சொல்லியிருக்கு, தரம் தனம் வாயு தனம் சூரியோ தனம் எல்லாமே உலகம் முழுக்க தன்னை நினைச்சிருக்கு. ஆனா நாம என்ன பண்றோம், இருக்கும் இடத்தை அழைத்து இழைத்து போறோம். எப்ப பார்த்தாலும் மன வருத்தம், மெய் வருத்தம், உறவு நலனின் சீர்கேடுகளை என்ன சொன்னா இதை சொன்ன இதெல்லாம் இருக்கக்கூடாதுங்கிறதுக்கு தான். இதுல இருந்தெல்லாம் நாம தப்பிக்கிறதுக்காக இத்தனை மக்கள் இருக்க. எனக்கு உபயோகத்தாரா எது 4 வேணும், ஒரு புராணம் வந்தாரா எதுக்கு 18 புராணம் இருந்தாலும் நம்மளுடைய மனது மாறிக்கொண்டே இருக்கும். சங்கல்ப விகல்பாத்மகம் விஷயாத்மிகா புத்தின்னு சொல்லுவாங்க. மனசுங்கிறது மாறி மாறி என்ன ஓட்டைகள் வந்துட்டே இருக்கும். ஒரு நாளைக்கு இப்படி நம்மள மாதிரி நம்புவாங்க, மேல பக்கத்துல ஒரு பேச்சு பேசுவான், அந்த பக்கத்துல ஒரு பேச்சு பேசுவான், ஒவ்வொரு பேசுவான், வண்டியில இன்னொரு பேசுவான். இப்படி என்ன பேசணும்னு அவனுக்கு தெரியாது, இவனுக்கு தெரியாது, குழப்பம். இந்த குழப்பம் சங்கடங்கள்ல இதெல்லாம் நாம தப்பிக்கணுங்கிறதுக்கு தான் இந்த வழிபாடு, மந்திரங்கள், பூஜைகள், தியானங்கள், ஹோமங்கள் எல்லாமே தர்ம அர்த்த காம மோட்சம் சதுர்வித பலக்கூடாதுங்கிறோம். எல்லாமே தர்மத்தோட சேர்ந்து இருக்கணும். தர்மம் தான் எல்லாத்தையும் முன்னாடி இருக்கணும். தர்ம பிரகாரம் சம்பாதிக்கணும். தர்ம பிரகாரம் இன்பத்தை துணிக்கணும். அப்படியே தர்மமான முறையிலே ரிஷிகள் சொன்ன வாக்கு பிரகாரம் சிரவண மனங்கள் நிதித்தியாசனங்கள்லாம் பண்ணோம்னா நமக்கு மோட்சம் கிடைக்கும். அதுக்காக நிறைய பிரபுதிகள் சொல்லியிருக்காரு. இன்னைக்கு நிறைய பேர் அதை பற்றி கிளாஸ் எடுக்கிறாங்க. எல்லாம் படித்தா போரும், புரிதா போரும், வேதாந்தங்கிற லெவலில் இருக்கக்கூடாது. உணரணும். உணர்றதுக்கு படிச்சு கேட்டா புரியுமே தவிர உணர முடியாது. அந்த உணர்வு வரணும்னா வழிபாடுகள் இருந்தால்தான் வரும், இல்லாட்டி வரவே வராது. அதனாலதான் பகவான் என்ன பண்ணாருன்னா 4 யுகங்கள்ல 4 அவதார புருஷர்களுக்கு குருவாக இருந்திருக்காங்க. இப்ப நடக்கிற யுகத்துக்கு பேர் என்ன? கலியுகம். பஞ்சாங்கெல்லாம் படிச்சா தெரியும். பஞ்சாங்கம் வாங்கினா ரொம்ப எங்கேயோ கிருதயுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம். கிருதயுகத்துல
பகவான் நம்மளை எல்லாம் வழி நடத்துறதுக்காக சத்திய தேவதாக ஜெகத்குருவாக அவதாரம் பண்ணினார். கிருதேபி பகவான் சத்யா திரேதாயாம் தத்தையேவச்சா. திரேதாயுகத்துல பகவான் அத்ரி அனசூயா அதிபதிக்கு தத்தாத்திரேயராக அவதாரம் பண்ணார். அவர் திரேதாயுகத்தில் இருந்தார். துவாபரே பகவான் வியாசா. துவாபரே யுகத்துல வேத வியாசர். கலவு ஸ்ரீ சங்கர என்ன ஆச்சு அப்படின்னா, இப்ப நீங்க எல்லாரும் திருவேணி நீங்க சொல்றாங்க கேட்டிருக்கீங்க. தர்மத்துக்கு இப்ப இத்தனை காலத்துக்கு ஒரே காலம் தான். அப்ப கிருதயுகத்துல 4 காலம் இருக்கு, திரேதாயுகத்துல 3 காலம் ஆச்சு, துவாபர யுகத்துல 2 காலம் ஆச்சு, யுகத்துல 1 காலம் இருக்குது. நீங்க எங்கேயாவது தர்மம் பண்ணணும்னு நினைச்சாலும் அது தர்மம் நடந்தாலும் தர்மம் பண்ண முடியாத சூழ்நிலை இருக்கு. என்ன 10 பேர் சமாளிக்க வேண்டிய, யாரையும் இறங்கி பேசக்கூடாது, யார் மனசும் உருப்படியா பேசக்கூடாதுன்னு சொல்லுவோம். வேலை செய்யும் பொழுது பார்த்தாருன்னா அவன் எதையாவது மாற்றி செஞ்சான்னா நான் சட்டம் போட்டாத வேலை நடக்கிறது. அதனால உங்களுக்கு எதிர்த்து சொல்ல வரேன் அப்படின்னா, எல்லாமே இன்னைக்கு ஒண்ணுக்குள்ள ஒண்ணு அடக்கமாக தான் இருக்குது. அப்ப இந்த மாதிரி ஒரு இன்பத்துள்ள அதற்கு இந்த சரீரம் ரொம்ப வேற சிரமப்படுத்துறது. உடம்பு எங்க பார்த்தாலும் வியாதி பயம் இருக்கே, அது உலகத்தையே சுப்பி வச்சு பாருங்க. ஒரு 6 மாதம் 8 மாசத்துக்கு அப்புறம் மெதுவா மாசத்துக்கு 3 மாசம் இருந்தாலும் ஒரு 6 மாசம் வந்து என்ன ஆச்சு, ஒண்ணுமே தெரியாம எல்லாரும் வீட்டுக்குள்ள இருக்க மாட்டாங்க. 2 வருஷம் ஒன்றும் பண்ண முடியும். அதுல 6 மாசம் ரொம்ப மிக கடமை. அதுக்கப்புறம் ஏதோ வந்து தெரிஞ்சுவா 5 ரூபா கொஞ்சம் வச்சுட்டு பாசம் வாங்கிட்டு கொஞ்சம் பேர் வெளியே போயிட்டு வந்துருந்தாரு. எது சொல்ல வரேன்னா, எப்ப எது நடக்குங்கிறது நமக்கு நிச்சயம் தெரியாது. கொஞ்ச நாளைக்கு இந்த போலோகத்துக்கு வந்துருவோம். எல்லாரும் ஆனந்தமா இருக்கணுங்கிறது தான் ரெட்டியருடைய ஒரு வாக்கு. அதுதான் வந்து என்ன அப்படின்னா, இந்த மார்க்கெட்டிலேயே புராணத்துல நேற்று சொன்ன மாதிரி வேத துல்லியமாக நான் ஒரு கணக்கு சொல்றேன், யோசனை பண்ணிட்டு வரணும். ரிக்வேதம் படிக்கிறதுக்கு ஒரு 8 வருஷம், யஜுர்வேதத்துக்கு ஒரு 8 வருஷம், சாமவேதத்துக்கு ஒரு 8 வருஷம், அதர்வ வேதத்துக்கு ஒரு 8 வருஷம், அப்புறம் வேதத்துக்கு அப்புறம் 6 சிக்ஷா, வியாகரணம், கல்பம், சந்தது, ஜோதிடம், நிருபம் அப்படி இது படிக்கிறதுக்கு ஒரு 8 வருஷம். யாருக்கு 40. அப்புறம் இந்த புராணத்தை படிக்கிறதுக்கு ஒரு 10 வருஷம். என்ன ஆகுது, ஒன்றும் முடியாது. அதனால எதுக்குன்னா, அதுதான் வந்து ஒரே மந்திரத்தினால நான் வந்து ஒரு மோட்சம் வரைக்கும் எனக்கு எல்லாம் கிடைக்கணும் அப்படின்றதான் விஷ்ணு நாம வாக்கியத்துல ஆதிசங்கர பகவத்பாதா தற்கரவு நியாயேன தத்த நாமநாம ஜபேன தத்த பலம் சித்தி எழுதி. அதுக்கு முன்னாடி பாரதியே கேட்டுட்டாங்க, நம்மளுடைய அப்பெல்லாம் நீ போகிறது தெரியும் அவங்கதான், புரியுதா? அதனால கேனோபாயன லகுனா விஷ்ணு நாமதாசம் பச்சதே பண்டிதே நித்தியம் ஸ்லோகமிச்சாம் பிரபு ஈஸ்வருவாஜா ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சஹஸ்ரநாம தத்துவம் ராமநாம வரானே 3 சொல்லு சஹஸ்ரநாமங்களோட பலன் கிடைக்கும். அதோட ஆதிசங்கரனுக்கு இறங்கி ஒரு நாமாவை ஜெபம் பண்ணுவான். தத்தத் நாமநாம் ஜபேனே தத்தத் பலம் சித்தி. உடம்பு வியாதி நிறைய இருக்கா, சர்வ வியாதி பிரசவந்தி. இந்த ஒரு நாமாவை நீ தினமும் ஜெபம் பண்ணிட்டு இவனோட இல்லாத கேள்வியெல்லாம் கேட்கலாம். 108 திரும்ப ஜெபம் பண்றது கூட இவனுக்கு 150 யோஜனை வரப்போகுது. உடனே நாம சில போய் ஜெபம் பண்ணலாமா, காக்க கூடாது ஜெபம் பண்ணலாமா, பேண்ட் போட்டு ஜெபம் பண்ணலாமா, சட்டை போட்டு ஜெபம் பண்ணலாமா, அப்படி எல்லாம் ஒரு கேள்வி கேட்டு இருக்கிறத வச்சு அது ஒரு யூடியூப் புரியுதா? இப்படி வைத்தியம் பிடிக்கும் வாய் சுரண்டிடும். இந்த பரிச்சம் முடிச்சு வாய் சுரண்டதெல்லாம் போடுறதுன்னா இந்த வாழ்க்கை வழிபாடு அப்படிங்கிற போட்டா எப்படி பசுமா இருக்கோ
நம்மளுடைய பாவங்கள்லாம் பசுமாயி நமக்கு நல்ல ஒரு ஆனந்த வாழ்வு கிடைக்கணுங்கிறதுக்கு தான் மகனிகள் இதெல்லாம் நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். இந்த 13 அத்தியாயம், முதல் அத்தியாயம் மகுகைட்டபதம், 2வது அத்தியாயம் மகிஷாசுரவதம், 3வது அத்தியாயம் மகிஷாசுர சைன்ய வதம், அப்புறம் 4வது தேவர்களுக்கெல்லாம் அம்பாளை ஸ்தோத்திரம் பண்றது, 5வது அத்தியாயம் சுபனுடைய தூதர்களுடைய பேச்சு, 6வது அத்தியாயம் நிசும்ப சேனை தூற்றலோஜன வதம், 7வது சண்ட முண்டவதம், 8வது ரத்த பீஜவதம், 9வது நிசுபவதம், 10வது சுபவதம், 12வது அவ்வாறு சுழிபடும். இந்த வயசுலயே அவர் 5வது அத்தியாயம் 7வது அத்தியாயம் அவர் முன்னோர்கள் சொல்லி கொடுத்ததுனால எழுத்து நமஸ்காரம் பண்றாரு. புரியுதா? வண்டியில் போகும்போது பிள்ளையார் பார்த்து பிடிக்கலாம் அப்படின்ட்டு போறான். புரியுதா? அதனால நமஸ்காரம் பண்ணாங்கன்னா அவனுக்கு எப்போ வந்து ஒரு பயமா இருக்கு. அவன் அது இதுல வேற நீ குரு சொல்லிட்டாரு சிவிக்கு உபாசத்தை வாங்கிட்டு இருக்கேன், நான் வேற யாருக்கு நமஸ்காரம் பண்ண மாட்டேன்னு. புரியுதா? அப்படி இல்லை, யாரை பார்த்தாலும் நமஸ்காரம் பண்ணிக்கிட்டே இருக்கும். வேற என்ன சொல்றதுன்னா நம்ம அர்த்தகேபியா குழந்தைய பார்த்து நமஸ்காரம் பண்ணணும். தேவாயி சன்னவா மமாஜ்யாய சஸ்ஸம் சமாருஷி தேவா நமோ மஹத்யா நமோ அர்த்தகேபியா நமோ யுவப்யா நம ஆசினேபியா காப்பாற்றாமனா நமஸ்காரம் பண்ணிக்கிறது. நம்ம சொல்லுவோம் யதாபலம் உடம்பு பலப்பட்டு விழுந்து நமஸ்காரம் பண்ணு அப்படின்னு சொல்லுவது. அந்த காலத்துல எல்லாம் தட்சிணாமூர்த்தி அட்டை ஒரு நாளைக்கு 8 நமஸ்காரம் பண்ணுவாரு. சாஸ்திர சுதாய நமஸ்காரம் பண்ணுவாரு. அந்த பழக்கங்கள்லாம் இங்கே கொஞ்சம் கொஞ்சமா அதெல்லாம் திரும்பி வந்ததுன்னா நமக்கு யாரையும் போயிடும். அதுக்கப்புறமா 12வது அத்தியாயம் உங்களுக்கு பரஸ்துதி, 13வது அத்தியாயம் வரப்பிரதானம். இந்த நாராயணி நமோஸ்துதியில 5வது அத்தியாயத்திலையும் அதுல யாதேவி சர்வபூதேஷு விஷ்ணுமாயேதி சப்திதா நமஸ்தஸ்ரீ 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 நமோ நமஹ. அதே மாதிரி இங்க நாராயணி நமோஸ்துதி இதெல்லாம் இந்த காலத்துல எல்லாம் 7 நமஸ்காரம் பண்ணுவாங்க. ஞாயிற்றுக்கிழமை சூரிய நமஸ்காரம் அப்படின்னா உங்களுக்கு வந்து நாங்கள்லாம் பாட்டாள படிக்கும்பொழுது 132 நமஸ்காரம், அந்த விக்ராயமா ரேயமா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட நமஸ்காரம் கணக்கு. அப்ப வந்து உங்களுக்கு என்ன அப்படின்னா அதுக்கப்புறம் அதுல ஒரு சுருக்கமான வழி ஒரு அனுவாகத்துக்கு நாம ஒரு பேராக ஒரு நமஸ்காரம் பண்ணா 132 வரும். ஒரு அனுவாகத்துக்கு ஒரு பக்கம் 1.5 பக்கத்துக்கு நமஸ்காரம் பண்ணா அது கொஞ்சம் கம்மியாகும். அப்படியே உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாகி சூரிய நமஸ்காரம் சில இடங்கள்ல தான் பண்ணிருக்காங்க. அதனால எதுக்கு சொல்ல வேண்டாம், ஞாயிற்றுக்கிழமைனா சூரிய நமஸ்காரம் அப்படிங்கிற ஒரு சம்பிரதாயங்கள்லாம் இருந்தது. அப்புறமா இந்த 13வது அத்தியாயத்துல வரப்போதான். இது எப்படின்னா இது ஒரு கஷ்டத்தினாலதான் ஒரு மகரிஷி இந்த புராணத்தையே உபதேசம் பண்றார். தேவி மகாத்மி ஒரு நல்ல ராஜாவுக்கு ஒரு இளைஞர் இருந்தது. அது எதிர்ப்பு சைன்யங்கள்லாம் அவர் பேருக்கு இருக்கக்கூடிய பணத்தெல்லாம் அபகரிச்சுட்டு சொல்ல இப்ப நடந்துருக்கேன் தேவானியா புரியல. 54,000 கோயிலோட 54,000 கோயில் இருக்குறாங்க. அப்படி பார்த்தேன் அப்படின்னா எத்தனையோ கோயில் எடுத்துட்டு போட்டாங்க முடிஞ்சு போச்சு. சுவாஹா இதன்னமமா உங்களுக்கு எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா அந்த மாதிரி நல்ல அரசனை துன்புறுத்தி எதிர்த்தரப்பு சைன்யங்கள்லாம் அதை வாங்கிக்கணும். அதே மாதிரி ஒரு வியாபாரிகள் தான் அவன் என்ன ஆச்சு அப்படின்னா அவன் வீட்டுக்காரங்களே மாற்றி மாற்றி வியாபாரம் பண்ணிட்டே இருக்காரு. இந்தியாவோட பிசினஸ் டவுன் ஆனா என்ன பண்றது, இருக்கிறதுலாம் இவருக்கு வாங்கிட்டான். வாங்கிட்ட உடனே என்ன ஆச்சு உங்களுக்கு அப்படின்னா ராஜா என்ன பண்றான், ஒரே குதிரை எடுத்து ஏகாக்கி அகமாக்கி ஜெகாவுக்கு அகரமன்னு காட்டி போடுறான். இல்லை இன்னும் பார்த்தா இன்னும் நமக்கு வேற வழி இல்லை, அப்படி போலாம்.
இப்படி இந்தியாவது எல்லா கோவிலையும் மெட்ராஸ்ல இருக்கிறவாள் கேட்டாது எந்த கோவில்ல எந்த பிரசாதம் என்னைக்கு எப்ப போகிறாங்க அப்படியே வந்து டிக்கெட் வாங்கிட்டு போயிட்டு இருக்கிறவாள் எனக்கு ரெண்டு காவல். அதே மாதிரி திருவண்ணாமலையில் சாமியார் ஆனந்தமான சாமியார் ராத்திரி மட்டும் சப்பாத்திலே டிஃபன் ஒரு இடம் சாப்பாடு ஒரு இடம் இப்படியே அவருக்கு வந்து சும்மா இருக்கிற ரெண்டு நாள் அந்த மாதிரி உங்களுக்கு பிரபாவா இருக்குன்னாங்க. அதனால எதுக்கு சொல்லுவாங்க அப்படின்னா இப்ப வந்து உங்களுக்கு இந்த வைசியம் அப்படியே போய் நான் காட்டு போன உடனே நான் 2 பேரும் சந்திக்கலாம். சரி நம்ம பார்த்தா வார்த்தையை பேச மாட்டோமா? அது மாதிரி இவன் துக்கத்தை சொல்றான், அவன் துக்கத்தை அவன் சொல்றான். உடனே பார்த்தா ஒரு கொட்டத்திற்கு கொட்டாய் தெரியுது, கண்டிப்பா ஒரு விஷயம் நம்ம அவர்கிட்ட போகலாம். அங்க போனாங்க ஸ்வாபதா கீர்த்தம் ஈஸ்வரம் சாந்தமா ஒரு 4 குழந்தைகளை ஒரு வீட்டுல போய் சொல்றான், என் பேர் சமாதின்னு பேரு, அது பேர் சுரசன்னு பேரு, எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு குடும்பம் ரெண்டாவது அப்படின்னு உலகத்திலேயே எல்லாருமே கஷ்டப்படுறேன். விஷயம் உனக்கு எல்லாத்தையும் சொன்ன இதை பொழுது இது காட்டில் கிடைக்கக்கூடிய இலையெல்லாம் எடுத்து வச்சு ஒரு பூஜைகளை பண்ணி ஒரு 3 காலம் பண்ணினீங்கன்னா அப்பா வாங்கி வேண்டதெல்லாம் போவா அப்படிங்கிற உடனே இந்த ராஜாக்கு இருந்தாலும் இதுக்கு ஒரு சக்தி அமைக்க புரிஞ்சிருந்ததுனால இவருக்கு ஞானத்துக்கு போகிற அபிப்பிராயங்கள் மீண்டும் அரசாங்கிறதுனால ஒரு மன்வந்திரத்துக்கே நான் இறுதியாகிறேன் அப்படின்னு நம்ம பார்க்கணும். அதுக்கப்புறம் வைஷ்ணவிக்கு இருக்கிறதால ஞானம் பவிஷ்யத்துக்கு ஞானம் கொண்டு போகணும். ஞானத்தை அடையிறதுக்கு அரசாங்கத்தான வைஷ்ணவ வேளாளர் 4 பேருக்கு அது இருக்கு. இதுதான் ஞானம் அடையணும், அவன் ஞானம் அடையக்கூடாதுங்கிறது கிடையாது. அதனால வந்து உங்களுக்கு என்ன அப்படின்னா இது வந்து உங்களுக்கு வேத துல்லியமா இருக்கு. ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதத்தோடு சேர்ந்து இருக்கு. அதை அப்படி பார்த்தாலே நாங்கள் ஒரு 3 மணி நேரத்தில் அது முடிஞ்சுவிடும். இத்தனை வேதம் படிக்க எத்தனை வருஷம் ஆகுது? இது அதுல இத்தனை மகான்கள் நமக்கு இவ்வளோ வாஸ்து கூட்டி வந்துருக்கிறோம். அவள் அப்பயே பண்ணி வச்சிருக்காங்க. நம்மளுடைய சோம்பேறிலாம் முன்னாடியே அவள் வெடிச்சு இதான் இருப்பார்களா அப்படின்னு சொல்லி ஒரு 2 மணி நேரமாக மனசு அடிச்சு பாராயணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த மந்திரத்தெல்லாம் நமக்கு கொடுத்துருந்தார்கள். அதனால அதை எப்படி நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அதனால வந்து இதுக்கெல்லாம் குருநாதர்கள் அனுகிரகமும் ஜெகன்மாதாவினுடைய பரிபூர்ண அனுகிரகமும் இருந்தாலும் முடியும். இதெல்லாம் 10 கோடி ரூபாய் பணம் வச்சிருந்து பண்ணணும்னு நினைக்கிறவங்களால பண்ண முடியாது, ஆள் கிடைக்காது. அதனால வந்து பகவான் நிச்சயிச்சதுதான் நடக்கும். நம்ம பண்றதுல ஒன்றுமே கிடையாது உள்ளதுல. இருந்தாலும் அதனால நம்ம சோம்பேறித்தனமா உட்கார்ந்துருக்கூடாது, இயங்கி கொண்டே இருக்கணும். அதனால இந்த மாதிரி இடத்துல நாம பண்றதுனால அது இந்த புத்தாண்டு பகுதி உடனே இந்த இடத்துல நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். அதனால எல்லாருக்கும் கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்றேன். சாந்தானந்த மகாசுவாமிகள் 1983ஆம் ஆண்டு ஆரம்பமே நம்ம சென்னையிலே ஒரு கோடீஸ்வரி கோவிலாம் கட்டி அங்கே ஒரு பக்த மண்டலியை ஏற்பாடு பண்ணார். ஒரு 2 வாரம் முன்னாடி கூட நீங்க வந்து முறையே கோடீஸ்வரி, பி கோடீஸ்வரி, மறைமலை 37 முறை என்று சொன்னார். அதனால A to Z கொண்டு கோடீஸ்வரி பூஜை கொண்டாடலாம். 27 நாள் ஓம் பண்ணிருக்கோம். 29 இடத்துல 29வது ஹூஸ்டன்ல போய் பண்ணிட்டு வந்துருக்கோம். அதனால இது நான் வந்து திட்டப்படல. சொல்றாங்க பிளான் பண்ணி அதெல்லாம் எனக்கு தெரியாது. புரியுதா? பகவான் நான் போயிட்டே இருக்கேன், அவ்வளவுதான். அதனால இப்ப 29வது நட்சத்திரம் ஹூஸ்டன்ல நடந்தது. அதனால கோடீஸ்வரியை கோடீஸ்வரி மட்டும் கண்டிப்பா வந்துடும். அதனால எதுக்கு சொல்லுறேன் அப்படின்னா இது எல்லாருக்கும் ஒரு அமைதியான ஒரு ஆனந்தம் கிடைக்கணும். அந்த இடத்துலயும் 3 வருஷம் கேட்க நடக்கும். கோடீஸ்வரிக்கு 3 வருஷம் முடிஞ்சுதான் அப்புறமே கோடீஸ்வரின்னு நடக்கும்.
இப்படியே உங்களுக்கு பரிபூர்ணமா உலகம்னா இந்த எண்ணிக்கைகள் தொடர்ந்து நடக்கணும்னு சொல்லி குருநாதர்களையும் அப்பாவையும் பிரார்த்தனை பண்றேன். நிறையா பாட்டெல்லாம் கற்றுட்டு இருக்கக்கூடிய ஒரு குழந்தையெல்லாம் நீ வந்திருக்கு. அந்த பாட்டு மணியோட அப்படின்னு